வணக்கம் நண்பர்களே. ஸோ நம்ம எல்லாரும் ஆவலுடன் எதிர்பார்த்த மாவட்ட நீதித்துறை வேலைவாய்ப்புக்கான ஸ்கோர் வந்து என்டையர் கேட்டகரிக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஓகேவா? ஸோ இனிஷியலா ரிட்டன் எக்ஸாம் ரிசல்ட் ஸ்கோர் போட்டாங்க, அப்புறம் ப்ராக்டிக்கல் நடந்தது, ப்ராக்டிக்கல் ஸ்கோரு, இப்போ ஃபைனலா வந்து இன்டர்வியூ நடந்தது, இன்டர்வியூ ஸ்கோர். ஓகேவா? இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் புலம்புறீங்க. எதுக்குங்க நீங்க புலம்புறீங்க? நான் கேட்கிறேன், எதுக்கு நீங்க இவ்வளவு வருத்தப்படுறதுக்கு? நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த தேர்வை வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரவும் பகலுமா படிச்சுலாம் எழுதல. ஒரு 8ஆம் வகுப்பு பையன் கூட இந்த கொஸ்டின் பேப்பரை கொடுத்தா பண்ற மாதிரி தான் தேர்வு இருந்தது. ஸோ அந்த தேர்வு மூலமா நம்ம கிடைக்கல. குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா இதுல ஃபெயில் ஆனவங்க, குறிப்பா வந்து ப்ராக்டிக்கல்ல அதாவது இன்டர்வியூல வந்து ஏகப்பட்ட பேர் ஃபெயில் ஆயிருக்காங்க. அவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா டிகிரி படிச்சவங்க, பிஜி டிகிரி படிச்சவங்க அப்படின்ட்டு. ஸோ அவங்க நினைச்சிருக்கலாம், ஸோ இவ்வளவு தூரம் வந்து டிகிரி படிச்சிருக்கான், பிஜி படிச்சிருக்கான், நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்கான், நல்லா பண்ணியிருக்கான், ஸோ அவன் வந்து 8ஆம் வகுப்பு தரத்துல வேலைக்கு வரணுமா அப்படின்னு கூட யோசிச்சுட்டு உங்களை ஃபெயில் பண்ணிருக்கலாம். ஓகேவா? ஸோ அதனால வந்து நம்ம செலக்ட் ஆகலையே, மார்க் வந்து ரொம்ப லோவா இருக்கு அப்படின்லாம் நீங்க கவலைப்படவே கூடாது. எதுக்கு கவலைப்படுறீங்க? 2024 நோட்டிபிகேஷன் கொடுத்தாங்க. அன்னையிலிருந்து டெய்லி 2 நேரமா வந்து ஏதோ குரூப் 4 குரூப் 2 படிச்சிருந்தா கூட இனி யாரும் நீங்க வேலையில உட்காந்துருக்கலாம். ஆனா 2 வருஷமா வந்து ஒரு 8ஆம் வகுப்பு தரத்திலான ஒரு வேலைக்கு வந்து அப்ளை பண்ணிட்டு இதுதான் வாழ்க்கை, இது இல்லாம அப்படிலாம் யோசிச்சு நிறைய பேர் புலம்புறது வந்து நல்லாவா இருக்கு? நீங்களே சொல்லுங்க பார்ப்போம். நீங்க வந்து ஒரு டிகிரி படிச்சிருக்கீங்க, ஆனா அப்ளை பண்ணி 8ஆம் வகுப்பு தரத்திலான வேலை, ஸோ அதுவே எனக்கு கிடைக்கல அப்படின்னு வருத்தப்படுறது வந்து ரொம்ப வந்து ஒரு நீங்களே பாருங்க. பிஜி வரைக்கும் படிச்சிருக்கீங்க. ஸோ நிறைய பேர் இதுல வந்து நம்ம அனலைஸ் பண்ணும்போது பிஜி படிச்சவங்களுக்கு, டிகிரி படிச்சவங்களுக்கு கிடைக்கலன்னா ஃபெயில் ஆகிட்டாங்க. சந்தோஷமா நினைச்சுக்கோங்க. இப்போ ரெண்டு வருஷமா என்ன நீங்க என்ன பண்ணீங்க? 2 வருஷமா வந்து நீங்க என்ன பண்ணீங்க? அதாவது இந்த தேர்வானது பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு தரம். ஸோ நம்ம என்ன வேலை கொடுத்தாலும் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இதுல எடுக்கிறாங்க. ஸோ அதுல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இப்போ மெட்ராஸ் ஹைகோர்ட்ல 12th and above வந்து அப்ளை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. 12th மேல அப்ளை பண்ணி கொடுக்க சொல்லிட்டாங்க. ஸோ நீங்க வந்து இது எதிர்பார்த்ததான். நான் குரூப் 1 பாஸ் பண்ற நிலையில இருக்கிறவன், ஸோ இது வந்து எனக்கு பிரச்சனை கிடையாது அப்படின்னு விட்டு அதாவது ஸ்கிப் பண்ணிட்டு போறதுதான் ஒரு நல்ல ஒரு முடிவா இருக்கும். சரிங்களா? அதனால வந்து ரொம்ப வாழ்க்கையே இவனால காத்திருந்து வீணா போச்சு அப்படிங்கிறதான் சொல்றது. நீங்களும் உங்களை ஏமாத்திக்கிறீங்க அப்படிங்கிறத அர்த்தம். சரிங்களா? அதனால வந்து கிடைச்சா சந்தோஷம், கிடைக்கலன்னா ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிற ஒரு மண்பான்மை தான் இந்திய சூழ்நிலையில தேவை. ஓகேவா? ஸோ இருந்தாலும் ஒரு சில கேடர், நான் 12th முடிச்சிருக்கேன், டிப்ளமோ முடிச்சிருக்கேன், ஸோ இது ஒரு அனலைஸ் பண்ணி ஏதாவது சொல்ல முடியுமா, எனக்கு இது வாய்ப்பு இருக்கா அப்படின்னு ஏகப்பட்ட ஒரு கேட்கல ஒரு ஞாபகம் இருக்கு. ஸோ டிகிரி படிச்சவங்க, பிஜி படிச்சவங்கலாம் ஏன் யோசிக்கிறீங்க? மத்திய அரசு பணிகள்ல அவ்வளவு போடுறாங்க. சரிங்களா? ஸோ நம்ம தமிழ்நாட்டில தான் மத்திய அரசு பணிகளுக்கு எழுதுறது கூட பயப்படுறோம். ஆனா எவ்வளவு நார்த் இந்தியன் வந்து தமிழ்நாட்டுக்கு அப்ளை பண்ணி இங்க வேலை பார்க்குறாங்க. ஸோ அதனால வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்க மேலதான் தப்பு. சரிங்களா? தீதும் நன்றும் பிரதர வாரம் 2024, இப்போ 2026 இருக்கோம். சரிங்களா? 2024, 25, 26 சொல்ல போனா ஒரு 3 வருஷம் கணக்காகுது. அப்ப அதையும் சேர்த்தோம்னா அப்படி இருக்கிற சூழ்நிலை வந்து ஸோ நமக்கு கிடைக்கல. இதை நம்பித்தான் 2 வருஷமா நான் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது வந்து நீங்களே உங்களையே ஏமாத்திக்கிட்டீங்க தான் அர்த்தம். ஓகேவா? ஸோ அதனால வந்து இதுவே ஒரு நல்ல சந்தோஷம், இதோட நான் பெட்டரா போவேன், நான் வந்து டிகிரி லெவல்ல போகலாம், குரூப் 2 போவேன், குரூப் 1 போவேன், இல்ல மத்திய அரசு பணிகள் நிறைய வருது, பேங்கிங் எக்ஸாம் வருது, அதுக்கு போவேன் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்துட்டு இன்னையிலேருந்தே ஒரு ஒரு உங்களுக்கான ஒரு அச்சீவ்மெண்ட் வச்சுட்டு ஒரு பிளான் பண்ணிட்டு இந்த மாதிரி இறங்குங்க. கண்டிப்பா வேலை வாங்கிடலாம். எல்லாராலையும் வாங்க முடியுது, உங்களால வாங்க முடியலன்னா ஏன் அது நீங்க தான் காரணம். அது இந்த என்வரான்மெண்ட் எதுவுமே காரணம் மாதிரி நீங்க தான். ஓகேவா? சரி, ஓகே. இப்போ வந்து அவங்க ஸ்கோர் வந்து பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிரிட்டீரியா நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பா தாண்டி தாண்டி வந்திருக்கோம். நமக்கு வந்து பாத்தீங்கன்னா டோட்டல் வேகன்சி எவ்வளவு ஆஸ் பர் நோட்டிபிகேஷன் 1835. ஸோ முன்ன பின்ன கவுண்டர் நான் தப்பா போட்டுக்கலாம், எது நினைச்சுக்காங்க. ஸோ இப்போ ஃபைனல் லிஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த பிடிஎஃப் கொடுத்துருக்காங்க, யார் யாரு இன்றைக்கு எவ்வளவு ஸ்கோர் அப்படின்ட்டு. 7213. ஓகேவா? 7213. ஸோ இதுல வந்து ஃபெயில் அண்ட் ஆப்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு அப்ராக்சிமேட்டா 1842 பேர் வராங்க. அப்ப மீதி ரிமைனிங் மெம்பர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு வராங்க? 5000 சம்திங். அப்பனா வந்து
நம்ம அப்ராக்சிமேட் வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா போட்டியாளர்கள் ஒரு போஸ்ட்டுக்கு 3 பேர் வராங்க. அப்ராக்சிமேட் வந்து ஒரு போஸ்ட்டுக்கு வந்து 3 பேர் வந்து போட்டியாளராக வராங்க. ஓகேவா? இப்போ வந்து நீங்க எந்த நிலையை கடந்து வந்திருக்கீங்கன்னு மறுபடியும் ஒரு ரீகால் பண்றேன். ரிட்டன் எக்ஸாம் வந்து 100 மதிப்பெண். ஓகேவா? அதுல ஜிகேல 50க்கு 20 மேல எடுத்தா தான் ரேங்க் லிஸ்ட் வந்திருப்பீங்க. தமிழ் 50க்கு 20 மேல எடுத்தா அடுத்த ரேங்க் போயிருப்பீங்க, அடுத்த லெவலுக்கு வந்திருப்பீங்க. செய்முறை தேர்வு பிராக்டிக்கல்ல 70, சரிங்களா? 70க்கு 28, சரிங்களா? நிறைய பேர் வந்து பிராக்டிக்கல கம்மியான மார்க் கூட இன்டர்வியூ நல்ல மார்க் வாங்கியிருக்காங்க. அப்ப 70க்கு 28 அண்ட் அபோ அடுத்த லெவலுக்கு வந்திருப்பீங்க. அப்புறம் இன்டர்வியூல வந்து 30 மதிப்பெண், 30க்கு 12 அண்ட் அபோ, 30க்கு 12 எடுத்தாலும் பாஸ் தான், 12க்கு மேல எடுத்தாலும் பாஸ் தான். ஆனா 11 எடுத்திருக்கேன் அது கிடையாது, 12 12க்கு மேல எடுத்தாதான் பாஸ். ஓகேவா? அப்ப டோட்டலா வந்து உங்களுடைய மதிப்பெண் வந்து ஓவரால வந்து 200க்கு நீங்க எவ்வளவு எடுக்கிறீங்க? அதாவது பாத்தீங்கன்னா நான் வந்து எல்லாரையும் ஒரு நம்பிக்கை கொடுக்கணும்னு நான் விரும்பல, சரிங்களா? நிறைய எல்லாத்துக்கும் நான் வந்து 5170 பேருக்கு வந்து பெண்டிங் இருக்காங்க. 5107 பேருக்கு வேலை கிடைக்காது. அதுல வந்து அதுல 3ல 1 பங்கு தான் வேலை வாங்க போறீங்க. இப்ப வந்து எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு ஒரு வந்து எல்லாரும் கேக்குறீங்க. சோ இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து சிரமப்படாம அந்த நோட்டிபிகேஷன் போய் பாருங்க, சரிங்களா? நோட்டிபிகேஷன்னா இப்படி போட்டிருப்பாங்க. நோட்டிபிகேஷன்ல இப்ப வந்து ஒரே ஒரு இது பிசின்னு சொல்றீங்களேன், பிசின்னு இருக்கும். பிசிலே வந்து பிசி ஜெனரல் அப்படின்னு போட்டுருவாங்க. அது உதாரணத்துக்கு சொல்றேன், ஜெனரல் பிசி ஜெனரல் என்னது, பிசியில் உள்ள யாரு வேணா இருக்கலாம், அது ஆண் பெண் இருப்பாளர் யாரு வேணா இருக்கலாம். அதே இது பிசி விமன் அப்பனா பிசி விமன் மட்டும்தான் அந்த கோட்டால இருந்தா அவங்க தான் வருவாங்க. அந்த கோட்டாவை பொறுத்து சொல்றேன் நான். அதே போல பிசி விமன் பிஎஸ்சிஎம் இல்லாட்டி ப்ரியாரிட்டி கொடுக்கலாம், பிசி விமன் ப்ரியாரிட்டி. ஸோ இந்த மாதிரி ஃபில் பண்ணி போட்டிருப்பாங்க, சரிங்களா? இதுவே ஒரு 10-12 கேட்டகரி வரும் இதுலயே போட்டோம்னா. ஓகேவா? அப்படி இருக்கிற சூழ்நிலையில இது வந்து நீங்க இவ்வளவு தூரம் வந்துட்டீங்க, இனிமேல் உங்களுக்கு வேலை கிடைக்குது அப்படின்னா அது என்ன சொல்றது, நீங்க வந்து உங்களுடைய கம்யூனிட்டி கோட்டா பிளஸ் வந்து நீங்க வச்சிருக்கிற ப்ரியாரிட்டி அப்புறம் நீங்க எழுதுனா ஓவரால் ஸ்கோர், சரிங்களா? இதை பேஸ் பண்ணி தான் போட போறாங்க. ஸோ அதனால வந்து எல்லாருக்கும் அடுத்த லெவலுக்கு வந்துட்டீங்க அதனால வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஓகேவா? டோட்டல் மார்க் பாருங்க, 200க்கு நீங்க எவ்வளவு வாங்குறீங்கன்னு பாருங்க. 200க்கு வந்து நிறைய பேர் வந்து எல்லாருக்குமே ஆபீஸ் அசிஸ்டன்ட் வந்து மசாலஜியும் சரி, ஆபீஸ் அசிஸ்டன்ட்க்கு 85 to 90, அந்த 85 to 90, ஓகேவா? ஆபீஸ் அசிஸ்டன்ட் சொல்றேன் 85 to 90. ஸோ இந்த ரேஞ்ச் சேஃப் மூடு. அதே போல வந்து ப்ராக்டிக்கல்ல இதே இந்த கேட்டகரி உள்ளவங்க ப்ராக்டிக்கல்ல வந்து பாத்தீங்கன்னா 40 to 45 சேஃப் மோடு. நான் கண்டிப்பா வேலை கிடைக்குன்னு சொல்லல, சேஃப் மோடு. இன்டர்வியூக்கு வந்து பாத்தீங்கன்னா 20 and above சேஃப் மோடு. ஸோ இந்த கேட்டகரி ஓரளவு இருந்தீங்க அப்படின்னா ஓரளவு சேஃப் மோடு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எல்லாருக்கும் நான் நம்பிக்கையை விதைச்சது கடைசியில நீங்க ஏமாற்றமா தெரியதை விட இப்ப இருந்தே உங்களுடைய ஒரு முடிவு வந்து பாத்துக்கலாம், சரிங்களா? அதனால ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, நீங்க இந்த ஒரு இப்ப மொத்தம் 1245 வேகன்சி 1235 வேகன்சி வச்சுக்கலேன், மாவட்ட மாதிரி எவ்வளவு வரும்? 50 60 70 அவ்வளவுதான் இருக்கும். இந்த 50 60 70லயே இவ்வளவு பிரிவு இருக்கு. அப்ப வந்து இந்த இப்ப 200க்கு 154 ஒருத்தர் மார்க் வச்சுங்களேன், இதுலயே 200க்கு 154 வருது. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், ஓகேவா? அந்த 154ல ஒரு 5 பேர் 10 பேர் இருந்தாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? ஒரே மார்க்லயே ஒரே டிஸ்ட்ரிக்ட்லயே ஒரே கம்யூனிட்டிலே 5 பேர் 10 பேர் இருக்கும் வாய்ப்பு இருக்கு. அப்ப வந்து இது வந்து இனிமேல் வந்து நீங்க வந்து ஹை மார்க் எடுத்தாதான் எனக்கு கிடைக்குன்னு நம்புங்க. இல்லாட்டி எனக்கு அரசு வேலை தான் எனக்கு வாழ்க்கை லட்சியம் அப்படின்னா அடுத்த எக்ஸாமுக்கு படிக்க ஆரம்பிச்சுங்க. இல்லைங்க குரூப் 4 வந்து செப்டம்பர் அக்டோபர்ல தான் வருது, இப்போதைக்கு இல்ல, அப்ப வரும்போது படிச்சுக்கலன்னா வருஷம் நோட்டிபிகேஷனை பார்த்து படிச்சீங்கன்னா படிச்சுக்கிட்டு தான் இருப்பீங்க. குறைஞ்சது 1 வருஷமோ 1.5 வருஷமோ ஒரு டெடிக்கேட்டடா ஒரு எக்ஸாமுக்கு வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணா தான் முடியும்.
இப்போ நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் தான் படிக்கிறது, அப்ளை பண்ணி கரெக்டா அப்ளை பண்ணிட்டு பார்த்து தான் படிக்கிறது, இல்ல அப்ளை பண்ணலாம் கரெக்டா எனக்கு தெரியல கால் டிக்கெட்டை நான் கண்ணில் பார்த்ததுக்கு அப்புறம் தான் படிக்கிறீங்கிற ஒரு கேட்டகரியெல்லாம் இருக்காங்க. ஸோ அப்படி சார்ந்தவர்கள் வந்து பாத்தீங்கன்னா வருஷம் எக்ஸாம் வரும், வருஷம் எக்ஸாம் எழுதுவாங்க, வருஷம் இதை பார்த்துட்டு இப்படி உட்காந்துருப்பாங்க. சரிங்களா? ஸோ நீங்க வந்து ஒரு சில ஹிந்தி படங்கள்லாம் பார்த்தேன். பிளஸ் டூ ஃபெயிலர் 12th ஃபெயிலர்னு ஒரு படம் இருக்கு. இதே போல இன்னும் ஒரு வெப் சீரிஸ் வேற பார்த்தேன். அப்ப அது வந்து பாத்தீங்கன்னா அந்த அந்த படங்கள்ல வந்து மாணவர்கள் ரொம்ப வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல எல்லா வித அவேர்னஸும் எல்லா ஒரு தெளிவோட இருக்கும். ஸோ அவ்வளவு ஜார்க்கண்ட், பீகார் ரொம்ப அந்த பின்தங்கிய மாநிலம் கூட ஒரு படிப்புக்காக எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணி மேல வராங்க. குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா பீகார் மாநிலத்துல அதிக ஏஸ் இருக்காங்க. அப்ப அவங்க எல்லாம் எப்படி மேல வராங்க, அப்ப அவங்களோட எதிர்பார்ப்பு தவிப்புல எப்படி இருக்கு. சோ நம்ம வந்து ஒரு 8ஆம் வகுப்பு தரத்திலேயே இவ்வளோ யோசிச்சு இவ்வளோ இது பண்றோம். நம்மள மாதிரி ஆளுகள் தான் வந்து பாத்தீங்கன்னா ஐஏஎஸும் கிளியர் பண்றாங்க, ஐபிஎஸும் கிளியர் பண்றாங்க, இந்தியன் ஐஎஃப்எஸ் பண்றாங்க, ஏற்பட்டது பண்றாங்க. ஓகேவா? சோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா இன்னமும் பெருசா கனவு வைப்போம். சரிங்களா? இதுல எனக்கு கம்மி, எனக்கு கிடைக்கல அப்படிங்கிற வருத்தமே நீங்க படக்கூடாதுங்க. எதுக்கு வருத்தப்படுறீங்க? வருத்தமே படக்கூடாது. அடுத்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா 2020 இதே காலகட்டத்துல இதே நாள்ல வந்து நான் ஒரு அரசு வேலையில இருப்பேன்னு ஒரு முடிவு பண்ணுங்க, வாழ்க்கைக்கு கண்டிப்பா பயன்படும். சரிங்களா? சோ அதனால வந்து தீர்க்கமான ஒரு முடிவு எடுத்து களத்துல இறங்குங்க. இல்ல எனக்கு வந்து அரசு வேலை ஒரு அதிர்ஷ்டமும் வேணும், அப்படி இருந்தா அப்படி இருந்தாதான் வேலை, இப்படி இருந்தாதான் வேலை, காசு கொடுத்தாதான் வேலை, அப்படி இப்படின்னா யோசிச்சீங்கன்னா இப்பயே ஒரு பிரைவேட் கம்பெனில 1 வருஷம் 2 வருஷம் வேலை பார்த்தாலுமே ஒரு 2-3 வருஷத்துல 30,000-40,000 சம்பளத்துக்கு உட்காந்துடலாம். ஓகேவா? ஸோ அதனால வீட்டையும் ஏமாத்திட்டு உங்களையும் ஏமாத்திட்டு நானும் படிக்கிறேன்ட்டு ஏனோதான்னு இருந்தீங்க அப்படின்னா வருடம் தோறும் வந்து நம்ம ஏமாற்றத்தை தான் நம்ம எதிர்பார்க்க முடியும். ஏன்னா இது என்னுடைய அனுபவம் இருக்கு, அதனால வந்து சொல்றேன். ஓகேவா? என்னுடைய அனுபவத்திலேயே நான் சொல்றேன். சரிங்களா? நான் வந்து கிட்டத்தட்ட பேங்கிங் எக்ஸாமே ஒரு 100 எக்ஸாம் மதுரையில வந்து எந்த அது போகாத காலேஜ் கிடையாது மாதிரி தான் போயிருந்தேன். ஆனா எக்ஸாம் போய் எழுதுன்னு தான் நினைச்சேன்னு தவிர ஒரு எக்ஸாம் பாஸ் பண்ணா இன்னைக்கே பாஸ் பண்ணி உட்காந்துருப்பேன், நான் உங்க கூட பேசிக்கிட்டு இருக்க மாட்டேன். ஓகேவா? அதனால வந்து ஒரு முடிவு எடுக்கிறீங்கன்னா தீர்க்கமா எடுத்துட்டு ஒரு நேர் தான் நம்ம பிளான் இருக்கு, அதை பண்ணி எக்ஸைட் பண்ணுவோம் அப்படின்னு உட்காந்துருக்கேன். நீங்க வந்து ஒரு எக்ஸாம் நம்பிக்கிட்டு கடைசி வரைக்கும் ரிசல்ட்டை பார்த்து இப்படி விரக்தியா இருக்கு. 2024 இந்த எக்ஸாம் போட்டாங்க, இன்னமும் நீங்க நம்பி உட்காந்து வேற எக்ஸாமே ப்ரிப்பேர் பண்ணாம உட்காந்துருந்தீங்கன்னா அது யாரோட தவறு சொல்லுங்க பார்ப்போம். ஓகேவா? அதனால வந்து இதுவும் கடந்து போகும். நல்ல ஸ்கோர் பண்றவங்களுக்கு வாழ்த்துக்கள், அவங்க போய் ஜாயின் பண்ணட்டும். ஸோ வராதவங்க அது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் டிப்ளமோ ஐடி லெவலில் நிறைய ஜாப் வந்து நம்ம டிஎன்பிசிஏ பண்றாங்க, எஸ்எஸ்சி போடுறாங்க, எஸ்எஸ்சி சிஎஸ் வருது, எம்டிஎஸ் வருது, அதெல்லாம் கொஞ்சம் எழுதி பார்த்தா தான் நம்ம போவா வேண்டாமான்னு தெரியும். இப்போ ரயில்வேல வந்து டிப்ளமோ ஐடி படிச்சவங்களுக்கு லோகோ பள்ளிட்டு போட்டிருக்காங்க, குரூப் டி போட்டாங்க, எத்தனை பேர் அப்ளை பண்ணீங்கன்னு தெரியல. இப்போ வந்து இதெல்லாம் வந்து நீங்க விட்டுட்டு, சரிங்களா? நான் இது வந்து இதெல்லாம் வந்து நீங்களே யோசிச்சு பாருங்க. கொஸ்டின் வந்து ஒரு 8ஆம் வகுப்பு பையன் வச்சா கூட ஒரு 80 மார்க் எடுக்கிற மாதிரி தான் எடுத்திருந்தாங்க. ஓகேவா? ஸோ அதை போய் வந்து நீங்கெல்லாம் எல்லாருமே வந்து நல்லா படிச்சுட்டுலாம் வந்து எழுதல, ஒரு வாரம் 2 வாரம் படிச்சிருப்பீங்க, நல்லா ஸ்கோர் வந்திருக்கும், இது வரைக்கும் வந்து நம்பிட்டு உட்காந்துருக்கீங்க. சரிங்களா? ரொம்ப ரொம்ப இந்த கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. சரிங்களா? ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் நீங்க வந்திருக்கீங்க அப்படின்னா ப்ராக்டிக்கல் உங்களுடைய ஹார்ட் ஒர்க் இருக்கும். நீங்க ஏற்கனவே வெய்யா குக்கிங் அந்த மாதிரி பண்ணனால நல்லா வந்திருப்பீங்க. ஓகேவா? ஸோ மற்றபடி வந்து பாத்தீங்கன்னா கிடைக்காதவங்க யாருமே கவலைப்பட வேண்டாம். கிடைச்சவங்க அந்த பணியை சிறப்பாக பண்ணி அடுத்த லெவலுக்கு முன்னேறிட்டோம், அது நம்மளுடைய வாழ்த்துக்கள். ஓகேவா? எல்லாருமே அதே நிலையில இருக்கணுமே, எந்த ஒரு தொழிலாளியுமே இருக்க மாட்டாங்க, எம்ப்ளாயுமே இருப்பாங்க. இந்த வருஷம் இப்போ ஒரு 3 வருஷம் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் வேலை பார்க்குறோமா, 4 வருஷம் வந்து மசால்ஜி வேலை பார்க்குறோமா, அடுத்து ஹையர் போகிறோமா, ரெக்கார்ட் கிளர்க் போகிறோமா, ஜூனியர் அசிஸ்டன்ட் போவோமா, அப்படித்தான் அவங்களுடைய எல்லாருமே அடுத்தடுத்த லெவலுக்கு தான் போகணும்னு தான் ஆசைப்படுவாங்க. சரிங்களா? அதனால வந்து கிடைச்சா சந்தோஷம், கிடைக்கலன்னா ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிற மனநிலையில இருங்க. வாழ்க்கை வந்து ரொம்ப பறந்து இருக்கு, நமக்கான வாசலும் நமக்கு திறக்க தான் போகுது. அதனால வந்து இது மார்க் கம்மி ஆயிட்டோம், எனக்கு ரொம்ப லோ ஆயிடுச்சு அப்படிங்கிற யாரும் கவலைப்பட வேண்டாம். ஓகேவா? இப்பயே வந்து டிஎன்பிஎஸ்சி ஆனுவல் பிளானர் பாருங்க, எஸ்எஸ்சியோட ஆனுவல் பிளானர் பாருங்க, பேங்கிங் எக்ஸாம் ஆனுவல் பிளானர் பாருங்க, இல்லை நீங்க பிஎட் அந்த மாதிரி படிச்சீங்கன்னா டிஆர்பி ஆனுவல் பிளானர் பாருங்க, எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம இதுக்கெல்லாம் தயாராகலாம் அப்படின்னு பிளான் பண்ணி ஒரு முடிவுக்கு வாங்க, அப்புறம் வந்து இது பண்ணலாம். ஓகேவா? ஸோ அதனால வந்து யாரும்
மனம் வருத வேண்டாம். அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிப்போம். ஸோ தொடர்ந்து இணைந்திருங்கள். வீட்டில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.